இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காலையிலே நான் வீடியோ பதிவாக வெளியிட்டேன். அதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ யாரும் வருத்தப்படுவதற்காகவோ அல்லது யாருக்கும் பதில் சொல்வதற்காகவோ அல்ல. நான் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை செயலாளர் என்கிற முறையிலே இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தலைமை கழகத்திலே அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த 3 தீர்மானங்கள் அடிப்படையிலே தான் அதிலே முத்தாய்ப்பான தீர்மானமாக திண்ணை பிரச்சாரங்களை நாடெங்கும் நாம் தீவிரமாக எடுத்துச் சென்று இந்த அவல ஆட்சிக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு ஒரு பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை அவர்கள் வேறுண்டு செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக தேர்தல் நடத்த வேண்டும்? இந்த தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று மாற்றிவிட்டு போயலாமே, கருணாநிதி குடும்பமே ஆண்டு விட்டு போகலாமே, குப்பனும் சுப்பனும் சாமானியனும் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை எட்டி பிடிக்க முடியாது என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்துவிட்டு போகலாமே. ஆக எதற்காக தேர்தல்? ஜனநாயகம் மலரச் செய்வதற்காக. ஆகவேதான் இந்த பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இளைய சமுதாயம், தாய்மார்கள், மகளிர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்கள், தமிழர்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக அணுக வேண்டிய தருணம் இந்த தருணம். ஆகவேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலிமையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே வீறு கொண்டு எழுந்து சட்டமன்றத்தில் எழுப்புகிற அந்த உரிமை குரல் தமிழ்நாட்டை நடுநடுங்க செய்கிறது. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கு அதற்கு பல்வேறு காது மூக்கு வைத்துக் கொண்டு அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் சொல்கிறார். என்னை பொறுத்தவரை திறந்த மனதோடு சொல்லுகிறேன், எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எங்களை எல்லோரையும் வழிநடத்துகிறார். 2 கோடி தொண்டர்களை, மூத்த தலைவர்களை எல்லோரும் வழிநடத்தி செல்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு யாருக்கும் பதில் சொல்வதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை, இந்த வீடியோ பதிவு வெளியிடவில்லை, யாருக்கும் மனது புண்படுகின்ற வகையிலே நான் சொல்லவில்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் புனித அரசு, புரட்சி தலைவருடைய புனித அரசு, இந்த கோயிலிருந்து நான் சொல்லுகிறேன், அம்மாவின் திருக்கோயில், புரட்சி தலைவருடைய திருக்கோயில், இன்றைக்கு 100 புத்த பீட்சுகள் இங்கே வந்து புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழை உலகெங்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவரின் புகழையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழையும் எவராலும் மறைக்க முடியாது. அம்மா சொன்ன தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களுக்காக சேவை செய்யும். அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லுகிறார். அதைத்தான் எங்கள் மூத்த தலைவர், எங்களை வழிநடத்த தலைவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் காட்டுகிற வழியிலே தான் நாங்கள் மக்கள் பணி ஆற்றுகிறோம். நான் கழக மாணவனியாக இருக்கிற போது இதே திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலே பாராட்டியிருக்கிறார்கள், எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அது எனக்கு கிடைத்த வாழ்த்து அல்ல, அது கழக மாணவரணிக்கு கிடைத்த வாழ்த்து. அது தலைமை கழக நிர்வாகிகள், அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதே போன்று கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது நடத்தி இருக்கிறோம், அப்போதும் அம்மா அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். அதற்காகத்தான், அதை பாராட்டுகின்ற விதமாகத்தான் என்னை புரட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளராக வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பிலே தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாம் தீவிரமாக நாம் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் காலையிலே வீடியோ பதிவாக நான் கொடுத்தேன். அதிலே யாருடைய கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ என்னுடைய அழைப்பு பதிலாக இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் யார் பேரையும் நான் குறிப்பிடவில்லை, யாருடைய பெயரையும் நான் உச்சரிக்கவில்லை. இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும், புரட்சி தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும். அதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஊனுறக்க பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நாம் உழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தனை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.